மேடம். யாருமே ஏன் கொடுக்க மாட்டாங்க? இப்படிதான் பண்றாங்க. அராஜகம் பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும்? அக்ரிமெண்ட் முடிஞ்சு பண்ணி நோட்டீஸ் கொடுத்தாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 நோட்டீஸ் கொடுத்தாச்சு. என்ன பண்ண உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. ஸ்டெப் எடுப்பாங்க. ஸ்டெப் எடுப்பாங்க. ஸ்டெப் எடுப்பாங்க. என் பேர் சுகந்தி, திருவான்மையூர். ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் 2021 எங்கள் வீட்டுக்கார் மூலமாக அக்ரிமெண்ட் பண்ணி இந்த உயர்தர மதுபான கடைக்காக அவர் வாடகைக்கு விட்டிருந்தார். விடும்போது இங்கே வந்து வெறும் சேல்ஸ் மட்டும்தான், இங்கே யாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற உத்தரவாதத்தில் அக்ரிமெண்ட் பண்ணி தான் இதை வந்து வாடகைக்கு விட்டது. அவர் விட்ட ஒரு 7-8 மாதத்துக்குள்ளேயே அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுலேருந்து இந்த நாள் பொழுது வரைக்கும் அங்கே அந்த விஷயம் வந்து மாறாதான் நடந்துன்னு இருக்குது. வெறும் சேல்ஸ் இல்லாமல் அங்கே குடிக்கிறது, அங்கேயே பாட்டில் போடுறது, சண்டை போடுறது, பாத்ரூம் போகிறது, போதையில் எல்லா அட்டூழியங்களும் நடந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கிடையில் நான் நிறைய டைம் 5 வருஷமாகவும் நான் வந்து அந்த டிஎம் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டு காலி பண்ணி கொடுங்க சார், என்னால் முடியலை, இது சமாளிக்கிறதுக்கு எனக்கு முடியாது, நீங்களும் கேட்க மாட்டீங்க, கடையில் இருக்கிற ஊழியர்களும் எதையும் இதுக்கான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு நான் பல முறை போய் நடந்து எனக்கு அங்கே சரியான பதில் கிடையாது. இது விஷயமா ஸ்டேஷனில் போய் கேட்கலான்னாலும் எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லாத தனமாக ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே போலீஸ்காரங்க, அங்கே சிஎம் வராங்க, ஆட்கள் வராங்கன்னும் போதே, விஐபிஸ் வரும்போதே அவங்க டியூட்டியில் இருக்கும்போதே அங்கே வந்து குடிப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கே இந்த ஸ்டேஷனில் வந்து சொன்னால் அதுக்கான பதில் கிடைக்க போகுதுன்னு நான் இது வரைக்கும் நான் ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் 5 வருஷமாக பொறுமையாக காத்துன்னு இருந்தேன். 5 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சுது. அக்ரிமெண்ட் முடிஞ்சு டிஎம் சாரை வந்து பார்த்து, சார் இது முடிஞ்சிருச்சுங்க சார், எனக்கு இதுக்கு மேலே காலி பண்ணி கொடுங்க, எனக்கு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வந்து பில்டிங்கை இடித்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க சார், ஆனால் நான் எந்த பக்கம் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க வந்து மறுபடியும் அதை 5-6 மாதமாக நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் எனக்கு வாடகை பணம் பார்த்தீங்கன்னா பாதி பணத்தை தான் கொடுக்குறாங்க, மீதி பணம் வந்து இன்னொருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு போயிட்டு இருக்குது. அது எதுக்கு போகுது, எதுக்காக அவர் வந்து பாதி வாடகையை வாங்குறாருன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த விவரம் தெரியல.